ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே நாம் திருவாராதனத்தை முடித்து எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பித்தல் வரை பார்த்திருந்தோம். இனி அதற்கு மேலே எம்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து மங்களங்களை எல்லாம் படித்து அதற்கு மேலே சித்தஞ்சிறுகாலே முதலாக சாற்று முறையை அனுசந்தித்து அதற்கு பிறகு எம்பெருமானுக்கு அந்த மந்திராசனத்தை முடித்து அதற்கு பிறகு தீர்த்த ஸ்வீகாரம் பண்ண வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமாக சேர்ந்து அவ்விடத்திலே நின்று சாத்து முறையை அனுசந்தித்து பகவத் தீர்த்தத்தை எம்பெருமான் திருவடி விளக்கின அந்த தீர்த்தத்தை நாம் ஸ்வீகரிக்க வேண்டும். பொதுவாக தீர்த்த ஸ்வீகாரம் 3 முறை பண்ணுதல்ங்கிறது ஸ்மிருதிகளாலே கூறப்பட்டது. இந்த 3 முறை தீர்த்த ஸ்வீகாரம் பண்ண பிறகு என்ன பண்ண வேண்டும்னா ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்க வேண்டும். அந்த சமயத்திலையும் மறுபடி எல்லாருமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்து தானும் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக திருவாராதனம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து வைத்து விட வேண்டும். இங்கே ஆச்சாரியனுடைய பாதுகையோ திருவடி சுவடோ அங்க இருக்கும். பகவத் திருவாராதன கிரகத்திலே அது இருக்கும். இந்த ஆச்சாரியனுக்கு தானே முதல்ல திருவாராதனம் பண்ணணும்னு பார்த்தோம். ஆச்சாரிய ஸ்தானத்திலே அவனுடைய பாதுகையோ அவனுடைய திருவடி சுவடோ இருந்தா அதுக்கு முதலிலே திருவாராதனத்தை செய்துவிட்டு ஆச்சாரியனே எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்கிறான் என்பதை நாம் மனதிலே நினைத்து கொண்டுதானே திருவாராதனமே பண்ணுகிறோம். ஆகையாலே அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். முதல்ல எம்பெருமான் பகவத் தீர்த்தம் அதை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு மறுபடி ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து கொள்ளுதல்ங்கிறது சில திருமாளிகைகளே, அப்ப கந்தாடையார் திருமாளிகை போன்ற இடங்களிலே 3 முறையும், வானமாமலை மடம் முதலான இடங்களிலே 2 முறையும் ஸ்ரீபாத தீர்த்த ஸ்வீகாரம் நடக்கிறது. இதுதான் வழக்கம். இதற்கு என்ன காரணம் என்றால் வேறு பிரமாணங்கள் தான் காரணம். இது பூர்வ தினச்சரியை வியாக்கியானத்திலே அண்ணாவப்பங்கார், திருமழிசை அண்ணாவப்பங்கார் அவர் அவ்விடத்துல அழகாக அருளி செய்துள்ளார். அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் வரும் பூர்வ தினச்சரியாவிலே, ததஸ்வ சரணாம் போஜ ஸ்பர்ஷ சம்பன்ன சௌரபைஹி பாவனைஹி அர்த்தினஸ்தீர்த்தைஹி பாவயந்தம் பஜாமிதம் என்று. அவ்விடத்துல தீர்த்தைஹி என்று பன்மை பகுவச்சனம் இருக்கிறது. ஆகையாலே 3 முறை மணவாள மாமனிகள் தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்தாருன்னு ஒரு பிரமாணம். அதற்கு மேலே இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்திலே திரிஃபிபேன் பிந்துவர்ஜிதம் என்று ஒரு ஸ்மிருதியும் இருக்கிறதுன்னு அவ்விடத்துல காட்டுகிறார். இப்போ ஒரு ஸ்மிருதி என்ன சொல்கிறது, 3 முறை ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்க வேண்டும்னு சொல்கிறது. ஆகையாலே அதற்கு ஏற்றாற் போலே கந்தாடையார் திருமாளிகைகள் முதலான இடங்களிலே 3 முறை ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறார்கள். வானமாமலை மடம் முதலான இடங்களிலே 2 முறை ஸ்வீகரிக்கிறார்கள். அதற்கென்ன காரணம் என்றால், உஷண ஸ்மிருதி என்கிற அந்த கிரந்தத்திலே எத்திர பாகவதானாம் தூ பாதோதக நிஷேவனம் பாவனம் சர்வபூதானாம் சோமபான சமம் ஸ்மிருதம் என்று ஒரு வச்சனம் காணப்படுகிறது. இதற்கென்ன அர்த்தம் என்றால், இந்த பாகவதர்களின் ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கிறதே அது எல்லாவற்றையும் புனிதமாக்கக்கூடியது, அது சோமபானத்திற்கு துல்லியமானது என்று கூறப்பட்டிருக்கிறது. சோமயாகம் என்று யாகங்களிலே தலை சிறந்த யாகம். இந்த சோம ரசத்தை, அதாவது சோம கொடி, அந்த கொடியினுடைய ரசத்தை பிழிந்து அதை யாகத்திலே சேர்ப்பர்கள். அதனுடைய மீதியை அந்த யாகத்திலே உபயோகப்படுத்த அந்த சேஷ பிரசாதத்தை, அந்த சோமபானத்தை எல்லாரும் அந்த யாகம் பண்ணக்கூடியவர்கள் பருகுவர்கள். இது ரொம்ப உயர்ந்த அந்த யாகத்தின் பிரசாதமாக கருதி அந்த சோமபானத்தை பருகுவர்கள். இதுபோலே இந்த ஸ்ரீபாத தீர்த்தமும் ரொம்ப உயர்ந்தது என்று அந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல சோமபான சமம்னு சொன்னப்பட்டபடியினாலே என்னாது, சோமபானத்தை எப்படி பருக வேண்டுமோ அதுபோலேயே ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் பருக வேண்டும்னு ஆகிறது. அப்படி ஆகும் பொழுது அதையும் சேர்த்து வைத்து கொண்டு இந்த மாத்தியந்தின சவனம் அதிலே சில இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. போத்திருக்காக ஸ்வம் ஸ்வம் சமசம் த்விர் பக்ஷயந்தி அப்படின்னு ஒரு பிரமாணம் காட்டுகிறார். இப்ப இந்த சோமத்தை 2 முறை பருகுகிறார்கள் அப்படின்னு அவ்விடத்துல வந்ததினாலே இப்ப இந்த பிரமாணம் ஸ்ரீபாத தீர்த்தம் சோமபானத்துக்கு சமம்னு சொல்கிறது. இப்ப சோமபானம் 2 முறை பருகப்படுகிறது. ஆகையாலே ஸ்ரீபாத தீர்த்தமும் 2 முறை பருகப்பட வேண்டும் என்று பிரமாணம் காட்டுவதாக கருத்தில் கொண்டு 2 முறை அவ்விடங்களிலே கொடுக்கப்படுகிறது. இப்ப 2மே பிரமாணங்களினாலே சம்மதமான பிரக்கிரியைகள் தான். ஆகையாலே
ஒன்று ஒன்று இது இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமாங்கிறது இல்லை. அவரவர்கள் ஆச்சாரியர்கள் திருமாளிகையிலே என்ன கிரமமோ அதை நம்முடைய கிரகங்களிலும் பண்ணிக்கொள்ள வேண்டியது என்பதுதான் சித்தாந்தம். எம்பெருமானினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பருகிவிட்டோம். அதற்கப்புறம் என்ன பண்ண வேண்டும் என்றால், அந்த பகவத் திருவாராதனத்திலே நிவேதித்தமான அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும். இதற்கு அனுயாகம் என்று பெயர். அனுயாகம்னா என்ன? இப்ப நம்ம அந்த போஜனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த எண்ணத்தினாலே எடுத்துக்கொள்ள வேண்டும்னு காட்டுகிறார்கள். அனுயாகம் என்றால் என்னன்னா, பொதுவா யாகங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள் பிரதிபத்தி கர்மம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார்கள். பிரதிபத்தி சம்ஸ்காரம்னு இந்த யாகங்களிலே உபயோகப்படுத்தப்பட்ட அந்த வஸ்துக்களை நாம் என்ன பண்ண வேண்டும், அதற்குன்னு உரிய யாகம் முடிந்த பிறகு அந்த மீதி வஸ்துக்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்ண வேண்டும், அதுக்குன்னு உரிய இடங்களிலே அதை நாம் வைக்க வேண்டும். அப்பதான் அந்த யாகத்தினுடைய சமாப்தி நடக்கும். இப்ப பொதுவா ஒரு உதாரணம் பார்ப்போமே. ஸ்ரார்த்தம் நடக்கிறது. ஸ்ரார்த்தத்திலே பிராமணர்கள் புஜிக்கிறார்கள், ஸ்ரீ வைஷ்ணவ போஜனம் நடக்கிறது. முடிந்த பிறகு அவர்கள் சாப்பிட்ட அந்த இலையை நாம் என்ன பண்ணுவோம், ஒரு குழி தோண்டி அதிலே புதைக்கணும்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. இதுதான் இந்த யாகங்களிலே அந்த ஸ்ரார்த்தத்திலே உபயோகப்படுத்தப்பட்ட அந்த இலையை நாம் என்ன பண்ணுகிறோம், ஒரு குழியிலே நாம் வைக்கிறோம். அதை தூக்கி போட மாட்டோம், வேற ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறபடியினாலே. ஆகையாலே இது மாதிரி எம்பெருமான் திருவாராதனத்திலே உபயோகப்படுத்தப்பட்ட இந்த பிரசாதம் இருக்கிறது. பகவானுக்கு அமுது செய்வித்தாய்த்து திருவாராதனம் முடிந்து விட்டது, இந்த பிரசாதம் இருக்கிறது. இந்த பிரசாதத்தை என்ன பண்ண முடியும், பகவத் பிரசாதத்தை தூக்கி போட முடியுமா? முடியாது. அதுக்கு உரிய இடத்திலே போட வேண்டும். அதற்குரிய இடம் எது, நம்முடைய வயிறு என்பதையும் சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகையாலே பகவத் பிரசாதத்தை நம்முடைய வயிற்றிலே வைக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு அது பகவத் பிரசாதம் என்றே நாம் கருதி உண்ண வேண்டும். இப்ப திருவாராதனத்திற்கு அங்கமாகத்தான் ஒரு அனுயாகம் அப்படின்னு இதற்கு பேர். திருவாராதனத்துக்கு யாகம்னு பேரு. அது முடித்து பண்ணக்கூடிய போஜனத்திற்கு, இப்ப தளிகை அமுது செய்தலுக்கு அனுயாகம் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே பெயர் வருகிறது. இந்த அனுயாகம் பண்ணும் பொழுது என்ன பண்ண வேண்டும்னா, அப்ப திருவாராதனம் பண்ணவர் அவர் உட்காருகிறார், அமுது செய்ய உட்காருகிறார்னா அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி அதற்கப்புறம் அந்த இடத்துல இலை போட்டு தளிகையை பரிமாற வேண்டும். பரிமாறுதல்னு சொல்லுவார்கள். இப்படி பண்ணுவதற்கு முன்பாக பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தா ததியாராதனையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த ததியாராதனம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, நித்தியமாக ஒருத்தன் பண்ண வேண்டியது. இந்த ததியாராதனம்ங்கிறது நித்திய கர்மம் என்று சச்சரித்திர பரித்ராணத்திலே அண்ணாவப்பங்கார் நமக்கு காட்டி அருள்கிறார். சச்சரித்திர பரித்ராணத்திலே பராசர சம்ஹிதையிலிருந்து ஒரு வச்சனம் எடுக்கிறார். ததியாராதனம் புண்ணியம் வக்ஷாமி முனிசத்தமான்னு ததியாராதனத்தை பத்தி விளக்கமா சொல்லிட்டு, ஏவம் சம்பூஜையே நித்தியம் யாவத் ஜீவம் அப்படின்னு அந்த பிரமாணம் முடிக்கிறது. இப்ப என்ன ஆயிடுத்து, ததியாராதனம்ங்கிறது நித்தியமாக பண்ண வேண்டும் என்பது ஆயிடுத்து. முடிந்த அளவுக்கு இந்த காலத்துல எல்லாரும் ததியாராதனத்திலே அன்வயிப்பர்கள்னு கிடையாது. ஆகையாலே முடிந்த பொழுது ததியாராதனங்களையும் நாம் அவசியம் பண்ண வேண்டும். ததியாராதனம் பண்ணும் பொழுது யாருக்கு பண்ணுகிறோமோ அவர்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத, இஷ்டம் என்னங்கிறத தெரிந்து அதற்கேற்ற மாதிரி தளிகை பண்ணி அவருக்கு போக்கியமாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். பொதுவாக பகவானுக்கு எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி அவனுக்கு தளிகை சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு என்ன தளிகையோ அதை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் ஆச்சாரியனுக்கோ பாகவதர்களுக்கோ தளிகை கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு எது பிரியம்னு தெரிந்து கொண்டு அந்த மாதிரி உபசரிக்க வேண்டும் என்பதை ஆச்சாரியர்கள் அருளிச்செயல் வியாக்கியானங்களில் பற்பல இடங்களிலும் காட்டி அருள்கிறார்கள். ஆகையாலே இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு ததியாராதனம் பண்ண வேண்டும். இப்ப இந்த ததியாராதனங்கள்லாம் நடக்கும் பொழுது பங்கியிலே எல்லாரும் அமருவர்கள், அதாவது ஒரு வரிசையாக அமருவர்கள். அந்த வரிசையிலே ரொம்ப உயர்ந்தவர்களும் இருப்பார்கள், அப்படி கொஞ்சம் தாழ்ந்தவர்களும் இருப்பார்கள். எல்லாரும் அப்படி ஒரு வைஷ்ணவ நிஷ்டை இல்லாதவர்களும் இருப்பார்கள், நல்ல உயர்ந்த வைஷ்ணவர்களும் இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு கலந்து கட்டியாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலே என்ன பண்ணுவார்கள்னா, தினச்சரியா அனுசந்தானம் என்பது பிராப்தமாகிறது. அதாவது தினச்சரியா என்பது என்ன, மணவாள மாமுனிகள் அவர் ஒரு தினத்திலே பண்ணக்கூடிய அந்த அனுஷ்டானங்களுக்கு தான் தினச்சரியான்னு பேரு. இப்ப மணவாள மாமுனிகளினுடைய அனுஷ்டானங்களை சிந்தித்து பார்த்தல், இதற்கு பங்கி பாவினின்னு பேரு. அந்த பங்கி, எந்த பங்கியிலே நாம் எந்த வரிசையிலே அமர்ந்திருக்கிறோமோ இந்த ததியாராதனங்கள் எல்லாம், அந்த வரிசையிலே ஏதாவது
ஒரு தகுதி இல்லாதவர்கள் வந்து அமர்ந்தார்களாகில், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாதவர்களோ, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாதவரோட உண்ணக்கூடாது, இருந்தாலும் அந்த தகுதியிலே கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்களோ அப்படி இப்படி இருக்கக்கூடியவர்களோ இப்ப லௌகிகர்களாக இருக்கக்கூடியவர்களோ இருக்கும் பொழுது அதையெல்லாம் சீர் செய்வதற்கு, அந்த தோஷத்தை எல்லாம் போக்குவதற்கு என்ன பண்ண வேண்டும்? வரவரமுனி தினச்சரியா என்கிற இதை சொல்லுவர்கள். பெரும்பாலும் இது தெரிந்திருக்கும் அனைவருக்குமே. இந்த வரவரமுனி தினச்சரியா எப்ப ஆரம்பிப்பான்னா, இலை சேர்ப்பர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருவா, இலையில பரிமாற ஆரம்பிக்கும் பொழுது அப்ப வரவரமுனி தினச்சரியாவை தொடங்கி வரவரமுனி பூர்வ தினச்சரியா, அதற்கப்புறம் எதிராஜ விம்சத்தின்னு இந்த 2 ஸ்தோத்திரங்களையும் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் தான் பரிசேச்சனம் பண்ண வேண்டும். பரிசேச்சனம் பண்ணி அதற்கப்புறம் உண்ண தொடங்க வேண்டும். இந்த பரிசேச்சனம் கண்டிப்பாக பண்ண வேண்டும். இந்த பரிசேச்சனம் பண்ணும் பொழுதும் என்ன பண்ணுவா என்றால், இந்த பரிசேச்சனம் கையிலே தீர்த்தம், பெருமாள் தீர்த்தத்தை விட்டு அதை தான் நாம் பருக வேண்டும். முதல்ல அந்த இலையை சுத்தி விட்டு தீர்த்தத்தினாலே, அப்புறம் பெருமாள் தீர்த்தத்தை கையிலே வாங்கி கொண்டு அதை நாம் பருகுவோம். அப்படி அந்த பருகிற சமயத்திலே ஸ்ரீசைலேச முதலான அந்த 5 பத்தியங்கள் சொல்லி, அதற்கு மேலே சிஷ்டாச்சாரத்தில் என்ன இருக்கிறதுன்னா, பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரின் தனியன், அதாவது நம ஸ்ரீரங்க நாயக்கி யத்ப்ரூ விப்ரம பேததா ஈஷே சிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதஞ்சகத்துன்னு பராசர பட்டரினாலே அருளி செய்யப்பட்ட பெரிய பிராட்டியார் தனியனும், ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜகான்னு தொடங்கக்கூடிய பெரிய பெருமாள் தனியனையும் சொல்லிவிட்டு, அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்ப்பார்கள். இப்ப இன்னைக்கு திருவாதிரைனா எம்பெருமானார் தனியன், ஹஸ்தம்னா கூரத்தாழ்வான் தனியன், அனுஷம்னா நாதமுனிகள் தனியன், பராசர பட்டர் தனியன் என்று அந்தந்த நட்சத்திரங்கள், அதற்கேத்த மாதிரி மூலம்னா மணவாள மாமனிகள் தனியன், இந்த மாதிரி அந்த நம்முடைய ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரம் இருந்தா அந்த தனியன், இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை பருகிவிட்டு பரிசேச்சனத்தை முடித்துவிட்டு உண்ண தொடங்குவார்கள். இப்படி பாகவதர்களுக்கு பிரசாதத்தை பரிமாறும் பொழுது உப்பு, இந்த உப்பையும் தனியாக பரிசேச்சனத்திற்கு முன்பாகவே சிறிது பரிமாற வேண்டும். எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கும் பொழுது இந்த உப்பையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும்னு சதனுஷ்டான தர்ப்பணம் கூறுகிறது. அந்த தளிகையிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவர்கள் அதை எடுத்து கலந்து கொண்டு அமுது செய்வதற்கு வசதியாக நாம் அவர்களுக்காக, நமக்குன்னு நாமே பண்ணிக்க கூடாது, ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனங்களிலே பண்ண வேண்டியது இதெல்லாம். இது இல்லாமல் நாம் மட்டும் உண்ணும் பொழுது என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, இப்ப அமர வேண்டும். அமரக்கூடியவர்களுக்கு இப்ப அவருடைய பத்னியானவள் பரிமாறுவாள். இப்படி பரிமாறும் பொழுது என்ன பண்ண வேண்டும்னா, எந்த இடத்துல பரிமாறுறோமோ அந்த இடத்த நன்னா முழுக வேண்டும். முதல்ல இலை போடக்கூடிய அந்த இடத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அதுவும் இந்த சதுரஸ்ரம், இந்த ரெக்டாங்குள், அந்த இலை என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அழகாக நாம் முழுக வேண்டும். சாணி ஜலத்தினாலே, கோமய ஜலத்தினாலே அதை ஒரு தடவை துடைப்பார். ஸ்தல சுத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். இதுல ஒரு பிரமாணம் காட்டுகிறார் சதனுஷ்டான தர்ப்பணத்திலே. பூமேர் விலேபனம் குறியாத் பஷாத் பாத்திரம் நிதாயச்ச அவலேபன பூமிச்சேத் புக்துவா சாந்திராயணம் விரஜேத். அப்படி நாம் ஸ்தலசுத்தி செய்யப்படாத இடத்திலே இலை போட்டு நாம் உண்ணோமாகில் நாம் சாந்திராயண விரதத்தை இருக்க வேண்டும், அதற்கு பிராயஷ்சித்தமாகன்னு கூறப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த ஸ்மிருதியே கேள்வி கேட்டுக்கொள்கிறது, சர்வதீர்த்த மயி பூமிஹி சர்வரத்ன சமன்விதா சர்வௌஷதி குணோபேதா கிமர்த்தம் அனுலேபனம். இப்ப எல்லா தீர்த்தங்களும் பூமியில தான் ஓடுறது, புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் பூமியில தான் இருக்கு, எல்லா ரத்தனங்களும் பூமியில தான் கிடைக்கிறது, எல்லா ஔஷதிகளும் பூமியிலேருந்து தான் கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியை நாம் எதற்கு அனுலேபனம்னு மெழுகுதல்னு சொல்லுவார்கள். ஸ்தல சுத்தி பண்ணுதல், அந்த ரெக்டாங்குலர் வடிவிலே அந்த இடத்தை சுத்தம் செய்தல், அது எதற்கு பண்ண வேண்டும்? நேரா இலைய போட்டு சாப்பிடலாமே, பூமி அவ்வளவு சுத்தமானதாச்சு, அந்த பூமியை எதுக்கு மொழுக வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்மிருதியை கேட்டுக்கொண்டு ஒரு பதில் சொல்கிறது. இந்திரஸ்ய வஜ்ரேன ஹதோ விருத்ராசுர மகாயசாஹா மேதசா தஸ்ய விச்சின்னம் ததர்த்தம் அனுலேபனம் அப்படின்னு. இப்ப இந்திரனானவன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே விருத்ராசுரனை கொன்னான். அப்படி விருத்ராசுரனை கொன்ன பொழுது என்ன ஆயிடுத்து அப்படின்னா, இந்த பூமி முழுக்க அவனுடைய மேதஸினாலே, அவனுடைய கொழுப்பு ரத்தம் சதையினாலே இந்த பூமி முழுக்க நிரப்பப்பட்டதாம். ஆகையாலே இந்த பூமி அப்போ அசுத்தமாக ஆனது. ஆகையாலே அந்த அசுத்தி போவதற்காக நாம் அனுலேபனம் பண்ணி அதற்கு மேலே இலையிட்டு உண்ண வேண்டும் என்பதனை காட்டுகிறது ஸ்மிருதி. ஆக இதுக்கு என்ன தாற்பயம்? அப்ப ஸ்தல சுத்தி செய்து அதன் மேல இலையை போட்டு அதற்கு மேல நாம் பரிமாறி உண்ண வேண்டும் என்பதுதான். அதுலயும் அந்த வாழை இலைனா நுனி இலையாக இருந்தால் எப்படி போட வேண்டும், இதையெல்லாம் பார்த்து அப்படியே சரியாக பண்ண வேண்டும். முதல்ல காய்கறிகள்ல இருந்து ஆரம்பித்து பருப்பு, அன்னம், அதற்கு மேல நெய் அதற்கு அப்புறம் தான் பரிசேஷனம் பண்ணி
அதற்கப்புறம் குழம்பு முதலான வகைகளையே உண்ணுதல்ங்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்த கிரமம். அதை அப்படியே நாம் அனுசந்தித்து அப்படியே செய்ய வேண்டியது என்பதுதான் இது உயர்ந்த விஷயங்கள் காட்டப்படுகிறது. இதற்கு மேல உண்டான அனுஷ்டானங்களை அடுத்த பதிவிலே அனுசந்திப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.